ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆஃப்டர் a லாங் டைம் இன்னும் ஒரு குட்டி vlog பண்ணலாம்னு சொல்லி ஒரு சின்ன பிளான். ஸோ இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. இங்கே வந்து கிளம்பி குருவி சிட்டுக்குருவி அப்படிங்கிற மாதிரி வழக்கம் போல் அந்த ஸ்பேரோ, தினேஷ்ங்கிற ஸ்பேரோ, அவனை தான் பார்க்குறதுக்காக போயிட்டு இருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு அங்கே வந்து என்ன பண்ணுவாங்கிறத டிசைட் பண்ணுவோம். ஸோ மைசூர் வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கே இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எஸ்கேபி சூட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரூம்ஸ் எடுத்திருக்கோம். செம்மையாக இருக்கு. ஆனால் புது பில்டிங்னு நினைக்கிறேன். அப்படியே நம்ம ரூமை மட்டும் பாருங்கள், இவ்வளோ பாருங்கள். ஆமாம், ரொம்ப பெருசாக இருக்கு. ஸோ இப்போ என் பக்கத்தில் பார்த்தீங்களே, அவன் தான் பேரோ என்கிற தினேஷ். இது வந்து நம்ம சஞ்சீவிங்க. அங்கே பாருங்கள், என்னடா இவ்வளோ பெரிய இடத்துல கொண்டு வந்து விட்டீங்க, நான் என்னடா பண்ணட்டும் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கேன் நம்ம சுனில். ஸோ நாங்கள் 4 பேர் தான் இந்த மைசூர் ட்ரிப்பில் ஃபன் பண்ண போகிறோம். என்ன ப்ரோ, பெட் செக் பண்ண போறீங்களா? வாங்க வாங்க, இப்ப விடுறா பாப்போம். அப்பா, என்ன ப்ரோ எப்படி இருக்கு ஃபீல்? நல்லா மெதன்னு இருக்கா? ஆஹா, நீடா வா வா, கமான், சும்மா வா, ஜாலியாகும். அட பூ, ஓ குரலி வித்தையா? Oh, Cena under attack. Went for that RKO, but Cena a step ahead this week. Attitude adjustment. ஏய், அப்படியே போய் பின்னாடி வந்துடுவானா? ஐயோ, அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. தங்குறதுக்கு ரூமை கொடுங்கடா. பெரிய மண்டபமே கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. இல்ல பின்னாடி மண்டபம் தான் இருக்கு. மண்டபத்தோட ஆமா, மண்டபம் வேற இருக்கு. பின்னாடி கல்யாணம் வேற, ஏதோ ஈவினிங் ரிசப்ஷன் இதுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன நைட்டு டின்னரு, லஞ்சுக்கே போயிடலாம். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? அதான ரெடி பண்ணிக்கிறேன். லஞ்ச் எங்கடா போட? லஞ்ச் நாளைக்குடா. முகூர்த்தம் முடிஞ்சோன்னா லஞ்ச் இருக்கும். இல்லைன்னா நாளைக்கு டிஃபன் இருக்கும். காலையில் டிஃபனு, மதியானம் முடிச்சா லஞ்சு சாப்பிட்டு கிளம்பிடலாம். மத்தியானம் நம்ம இருக்க மாட்டோம். 11 மணிக்கு செக் அவுட். ஓகே சரி, என்ன கிடைக்குதோ சாப்பிடுவோம். ஓகே, நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பும் போது வரோம். பாய். 3 hours later. இப்போ நாம் எங்கே வந்திருக்கோம்? ஜிஆர்எஸ் ஃபேண்டசி பார்க், ஸ்னோ பார்க் இருக்கு. ஆனால் நாங்கள் இப்போ வந்து நார்மலாக நடக்க போகிறதில்ல, தலைகீழாக நடக்க போகிறோம். வாங்க போகலாம். A few moments later. எவ்வளோ ஆனந்தத்துடன், எவ்வளோ சந்தோஷமாக வந்து ஸ்னோ பார்க் வந்துக்கிறோம். அப்சைட் டவுன் வந்துக்கிறோம். நேராக கவுண்டரில் போய் நின்னா 845 ருபீஸ் ஒரு அடல்ட்டுக்கு டிக்கெட்டு. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸ்னோ பார்க்கு ப்ளஸ்ஸு அப்சைட் டவுன் ரெண்டுமே போய் நம்ம ஃபன் பண்ணுற மாதிரி. ஆனால் இப்போ வந்து 7 o'clock க்ளோஸ் தான். நாங்கள் வந்து ஆடி அசைஞ்சு 6:30 மணிக்கு தான் இங்கே வந்திருக்கோம். அதனால் உள்ளே போக முடியாது, கெட் அவுட் அப்படின்ட்டாங்க. பட் ஸ்டில் அவங்க ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க, நீங்கள் அந்த அப்சைட் டவுன் மட்டும் போகலாம் உள்ளே அப்படின்னு சொல்லி. இப்போ நாங்கள் டிக்கெட் எடுத்து அதுக்கே வந்து 450 ரூபா என்ன சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அது நாங்கள் உள்ளே போய் என்ட்ரி ஆகி ஒரு 10 நிமிஷத்துக்கெல்லாம் வெளில போங்கடா ஐயோக்கே ராஸ்கல்களா அப்படின்னு தள்ளி விட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதனால் நாங்கள் கிளம்பி வெளியே வந்துட்டோம். இங்கேருந்து கேஆர்எஸ் டேம் போகலான்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணோம். அதுலேயே சம்பவம் செஞ்சுதான் சீரியஸாக. நாங்கள் ஆக்சுவலி ரூம்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் பாடுறா அப்படின்னு சொன்னேன். ப்ரோ, நாம் போகிற ஜிஆர்எஸ் ஃபேண்டசி பார்க்கு இங்கேருந்து 13 கிலோமீட்டர் இருக்கிறோம். அங்கேருந்து 3 கிலோமீட்டர் தான் ப்ரோ கேஆர்எஸ் டேம் அப்படின்னு சொன்னான். சரி ஓகே, இப்போ இங்கே வந்துட்டோம். சரி, இங்கே என்னென்னா ஓகே, இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, டைமிங் ப்ராப்ளம். அதனால் சரி டேமுக்கு போகலாம், அங்கே போயிட்டு அந்த வாட்டர் டான்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். ஆனால் சம்பவம் என்னன்னா, இப்போ நாங்கள் இருக்கிற ஜிஆர்எஸ் ஃபேண்டசி பார்க்லேருந்து மேப்பு போட்டால் ஜஸ்ட் 20 கிலோமீட்டர் காட்டுது இங்கேருந்து. சபா, இப்பவே கண்ணை கட்டுது. நான் போய் இந்த கூகுளுக்கு போய் சொல்லிட்டு ப்ரோ
வாங்க 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 வாங்க. நீங்கள் ஃபோட்டோ எடுத்ததெல்லாம் போதும். மாமா சம்பவம் பண்ணிட்டான். இப்போ நமக்கு இங்கே பிரச்சனை ஆயிடுச்சா? இங்கேருந்து நம்ம வந்து இப்போ எங்கே போகிறதுக்கு பிளான் பண்ணோம்? வாட்டர் டேமுக்கா? டேம் எத்தனை கிலோமீட்டர்னு சொன்னான்? இங்கே கிலோமீட்டர் சொன்னாரு. ஓகே, நாங்கள் விசாரிச்சதுல இங்கேருந்து டேம் ஜஸ்ட் 20 கிலோமீட்டர்ஸ். கூகுள் மேப்ல தானே போட்டுருந்துச்சு. அவர் வீடியோ ஆன் பண்ணி பச்சை பச்சையா கேட்பேன் நான். கூகுள் மேப்ல தானே போட்டுருந்துச்சு. நான் கேட்டேன். நான் அவனுக்கு காமிச்சேன். இங்க வரையும் வந்துருச்சு. ப்ரோ வாயில வராம இங்க பாரு, பேசுறேன். 20 கிலோமீட்டர்ஸ் ப்ரோ. 20 ஃப்ரெண்டா கிலோமீட்டர்ஸ் வச்சு. சொல்லுங்க. அப்புறம் வரல 4 hours travel time. மைசூர் தான் வரும் தெரியுதுல உனக்கு. எங்க போறேன்னு பார்க்க மாட்டியா நீ அப்புறம்? டேய், நான் தான் என்ன நான் மேப்ல beep போட்டு போட்டுக்கிறேன். நான் பார்த்து 3 கிலோமீட்டர் கழிச்சு விட்டு எனக்கு காமிச்சேன். வரும்போது கூட என்ன சொன்னா இங்க இருந்து 3 கிலோமீட்டர் வந்தேன். வாய் கிளறாத. மயிர்ல போட்டோ எடுக்கறாங்க உனக்கு வச்சு. வந்து நீங்க ஒண்ணுமே பண்ணல. 3 தேவை பொண்ணுலாம் வேண்டாம். என்னடா கூகுள் மேப்ல நான் போட்டோ எடுத்தேன். ஏகப்பட்ட சொதப்பெல்லாம் தாண்டி கடைசியாக ஒரு பிளான் பண்ணோம். சரி வாங்க மைசூர் பேலஸாவது போகலாம் அப்படின்னு சொல்லி அங்கே தாங்க போயிட்டுருக்கோம். ஒரு வழியாக மைசூர் பேலஸ் வந்துருக்கோம். இப்போது இல்ல சார் நான் எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் சாரா தான். டைமுக்கு எங்களை மைசூர் பேலஸ் கூப்பிட்டு வந்துக்கிறான். குறி வச்சா இடம் விழும். வந்துரு வேணாம், திட்டு வாங்காத. அவன் ஃபோனில் இருக்கான். அவன் ஏற்கனவே உக்கிரமா இருக்கான் போன்ல. நீயும் பேசிக்கின்னு திட்ட வாங்காத. இங்க நின்று டிக்கெட் வாங்குறதுக்கு ரேஷன் கடையில நின்று வாங்கிடலாம் போல. சரி இப்போ அங்கேருந்து கிளம்பி இல்லை இது வந்து இவனோட தப்பு கிடையாது, எங்களோட தப்பு, எங்கள் யாரோட தப்பு கிடையாது. நாங்கள் வந்து எப்போ அந்த ஸ்னோ பார்க்கு அது என்னடா அது அப்சைட் டவுன் எல்லாம் வந்து ஃப்ளாப் ஆச்சோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், சரி ஓகே இதான் ஃப்ளாப் ஆயிடுச்சு, பேலஸாவது போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம். நான்லாம் பல தடவை பேலஸில் போயிட்டு பாவம் இவங்க ஆல் தமிழ்நாடு கைஸ். ஸோ ஃபஸ்ட் டைம் வர்றதுக்காக ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருந்தாங்க. ஆனால் அங்கே இருக்கிற ஒரு செக்யூரிட்டியை கேட்டோம், அந்த ஸ்னோ பார்க்கில் இருக்கிற ஒரு செக்யூரிட்டியை கேட்டோம். அவர் என்ன சொன்னார், 10 ಗಂಟೆ ತನಕ ಇರುತ್ತೆ ಹೋಗಿನ அப்படின்னா 10 மணி வரைக்கும் இருக்கும் போங்க பிரச்சனை இல்லை அப்படின்னாரு. சரி ஓகே, நாங்களும் வந்து க்யூலெல்லாம் நின்று கிட்டக்கிட்ட ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சா, அவர் அரை மணி நேரம் க்யூலெல்லாம் நின்று பக்கத்தில் போகிற வரைக்கும் போனோம். அங்கே என்னன்றாங்க, கார்டனில் சேரெல்லாம் போட்டிருப்பாங்க, உட்காந்து அவங்க ஹிஸ்ட்ரி ஏதோ சொல்கிறாங்க. அதை பார்க்கணுமா? நாங்கள் பார்க்கலைங்க, சார்ஜிபிட்டியில் படிச்சுக்கிறேன். எங்களுக்கு கிளாஸ் எடுத்தாலே நாங்க தூங்குற ஆளு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. நம்மளை போயிட்டு உட்காந்து ஹிஸ்டரிக்கு தான் வரலாறு அடிக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு சம்பவம் இங்கே நடந்துச்சு. ஸோ அதனால் இப்போது இங்கேருந்து நாங்கள் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க போகிறோம். நாளைக்கு மறுபடியும் இந்த பயணம் எப்படி தொடர்ந்து இருந்து, ஆனால் பயங்கர எக்ஸைட்டிங்காக இன்றைக்கெல்லாம் வந்து நாங்கள் எடுத்து வைக்கிற பாதையெல்லாம் வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான். சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியில் கூட இந்த மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். நாங்கள் ஃபஸ்ட்டு இன்னைக்கு மைசூர் வர்றதே பிளான் கிடையாது, எதிர்பாராதமா தபா திபின்னு கிளம்பி அங்கே வந்தோம். எங்கெங்கெல்லாம் போகிறோமோ எல்லா இடத்துலையும் கிளம்பிட வெளில அப்படிங்கிற மாதிரி வச்சிடுறாங்க. அங்கே பாருங்க, அந்த கியூ பாருங்க, அந்த கியூல எண்டில் நின்று முன்னால வரைக்கும் போயிட்டோம். அப்புறம் தான் இந்த போலீஸ் சொல்றாரு, இப்போ வந்து இவங்க எல்லாரும் நின்னுட்டு இருக்காங்கல்ல, அது வேஸ்ட், வந்து டிக்கெட் கிடையாது, அதனால இப்போ க்ளோஸ் பண்ண போறாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு. அங்கிள் போயிட்டாரு. அந்த பக்கம் 20 இந்த பக்கம் 20 டிக்கெட் அதுக்கப்புறம் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டாரு. அது சொல்லியும் நின்றுட்டு போயிட்டு இருக்காங்க. இது எல்லா தப்பும் அந்த போலீஸ் அங்கிள் தான். முன்னாடியே எஸ்டி கிளாஸ்னு சொல்லியிருந்தா நம்ம வெயிட் பண்ணிருக்கோம் இல்லையா. பட் ஸ்டில் ஓகே, நாளைக்கு மறுபடியும் எக்ஸிக்யூட் பண்றோம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வைஃப் என்ன திட்டினாங்கன்னு தெரியல, அந்த ஆள் அந்த காண்ல இருந்தாப்புல போல. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. அமுக டுமுக அமால் டுமால்.